Pariha Mathematics channel 7th Max Term 2 Exercise 4.3 10th sum தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10th sumல using the given figure prove that the triangles are congruent. அப்புறம் can you conclude that AC is parallel to DE? AC வந்து DEயோட parallel அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து கான்க்ருவெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதே நம்ம சொல்லணும், ஏசியும் டியும் பேரலாக அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபிகரை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எந்த ட்ரையாங்கிளை பற்றி பேச போகிறோன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசியும் அப்புறம் அண்ட் ட்ரையாங்கிள் இபிடியை பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம். அதனால் அந்த ட்ரையாங்கிளை முன்னாடி நேம் எழுதிக்கணும். அடுத்தது இப்போ நமக்கு என்ன அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா இந்த சைடு அதாவது பிசி சைடும் பிடி சைடும் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒரு கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பிடியும் நமக்கு என்னது ஈக்குவல்னால் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், கிவன் சைடு. அடுத்தது நமக்கு இந்த சைடில் ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது ஏபியும் பிஇயும் ஈக்குவல், ஏபியும் பிஇயும் நமக்கு என்னது அதுவுமே கிவன் தான். திரும்ப அகெயின் கிவன் சைடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2S வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் பார்க்கணும். அடுத்தது நமக்கு சைடு எதுவுமே கொடுக்கல. ஸோ அடுத்தது ஆங்கிள் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. ஓகேவா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வருது. இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் இபிடி அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் அது வந்து ஈக்குவல். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல என்னதெல்லாம் ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இபிடி. ஓகேவா, ஸோ இங்கே என்ன எழுதணும் வெர்டிக்கலி, ஏன்னா இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட்னாலே அது ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் வந்து நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த இடத்துல ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ எஸ் இங்கே ஏ வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஃபைனலாக இதை கன்க்ளூட் பண்ணுவோம் எழுதுவோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எஸ்சி ஏ வந்திருக்கு. அப்போ ஏவை நம்ம சென்டரில் போட்டு எழுதுவோம். அப்போ பை எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியன். இப்போ எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியன் படி நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ருவெண்ட். ஓகேவா, இங்கே எழுதிக்கோங்க த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் இபிடி. ஸோ அவங்க கேட்டு அந்த ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கேன் யூ கன்க்ளூட் தட் ஏசியும் டிஇயும் பேரலா அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஏசியோட வேல்யூவும் அப்புறம் வந்து டிஇயோட வேல்யூ பேரலல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே அதை முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும், நமக்கு என்ன தெரியும், we know that corresponding parts of the congruent triangles-உம் நமக்கு congruent தான். corresponding parts-னால் மிச்சம் இருக்கிறது மற்ற பார்ட்ஸு. அப்போ நமக்கு ஆங்கிள் பிசிஏயும் ஆங்கிள் பிடிஇயுமே நமக்கு congruent தான். பிசிஏ ஓகேவா, இந்த ஆங்கிளும் ஆங்கிள் பிடிஇ ஓகேவா. ஸோ இந்த இதுவுமே நமக்கு என்னது congruent தான். ஓகேவா, அப்போனா ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு இது வந்து கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்னால் ஸோ இதுவுமே நமக்கு டிட்டோவாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதிலேருந்து வச்சு என்ன சொல்லணும்னா we know that அப்படின்னு போட்டுட்டு the corresponding parts of congruent triangle are congruent. மற்ற கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்மே கான்க்ருவெண்ட். அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் பிசிஏ இஸ் கான்க்ருவெண்ட் டு ஆங்கிள் பிடிஇ. ஓகேவா, ரெண்டுமே நமக்கு கான்க்ருவெண்ட்டு. அப்போனா அதே மாதிரி நமக்கு பிஏசியும் இப்போ இந்த சைடு வரைங்க பாருங்கள். இதே மாதிரி பிஏசி இந்த ஆங்கிளுமே நமக்கு அதே மாதிரி கான்க்ருவெண்ட் தான். அப்போ இதுவுமே நமக்கு ரெண்டுமே கான்க்ருவெண்ட்டு. ஸோ அதை தான் அடுத்து எழுதணும். தேர்ஃபோர் பிஏசி is congruent to angle BED. ஓகேவா, இது ரெண்டுமே நமக்கு கான்க்ருவெண்ட்டு. அப்போ பிசிஏ வந்து இஸ் கான்க்ருவெண்ட் டு பிடிஇ. அடுத்தது பிசிஏ இஸ் கான்க்ருவெண்ட் டு பிடிஇ அப்படிங்கிற மீனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு இதில் இருக்க ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் நமக்கு என்னது ஈக்குவல் தான். அப்போ சிடி அப்படிங்கிறது நமக்கு என்னது சிடி அப்படிங்கிறது இது வந்து டிரான்ஸ்வர்சல். இப்போ பாருங்கள் இதில் இந்த சைடு அப்படியே இந்த வேல்யூவும் இந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கமாக இருக்குது ஓகேவா. அப்போ ஏசியோட வேல்யூவும் நமக்கு டிஇயோட வேல்யூவும் என்னது நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா. அப்போ அந்த லைன் வந்து நமக்கு எப்படி இருக்குது டிரான்ஸ்வர்சல் லைன்ஸு. ஸோ அப்போ ஏஇ வந்து நமக்கு டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ இங்கே ஏஇயும் இங்கே சிடியும் நமக்கு டிரான்ஸ்வர்சல் லைனு. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். இஃப் சிடி ஃபஸ்ட்டு சிடியை பற்றி பேசுகிறோம் ஓகேவா. இஃப் சிடி இஸ் அ டிரான்ஸ்வர்சல் லைன். எதனுடைய டிரான்ஸ்வர்சல் லைனு சிடி அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்சல் லைனு எதுக்கு ஏசிக்கும் இடிக்கும் ஓகேவா. ஏசி அண்ட் இடி. அடுத்தது ஓகேவா. இப்போ இதே மாதிரி எழுதணும். சிமிலர்லி இப்போ ஏசி முடிச்சிட்டோம், அடுத்தது இந்த லைனு சிடி முடிச்சிட்டோம், அடுத்தது ஏஇ லைனு. ஸோ ஏஇ இஸ் அ டிரான்ஸ்வர்சல் லைன் ஓகேவா. லைன் எதுக்கு இப்போ இதுக்கு நம்ம பேசும்போது எதுக்கு பேசணும், அதே ஏசிக்கும் இடிக்கும் இதுவுமே டிரான்ஸ்வர்சல் லைன் தான். எப்படி சிடி டிரான்ஸ்வர்சல் லைனோ அதே மாதிரி ஏஇயும் நமக்கு டிரான்ஸ்வர்சல் லைன் தான் ஓகேவா. எதுக்குன்னா ஏசிக்கும் இடிக்கும். அப்போ ஏசி அண்ட் இடி இது ரெண்டுத்துக்குமே நமக்கு நடுவில் இருக்கிறது வந்து இது ரெண்டுமே டிரான்ஸ்வர்சல் லைன் சிடிக்கும் ஏஇக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆங்கிள் பிஏசி வந்து இஸ் கான்குரண்ட் டு பிஇடி. ஸோ பிஏசி அப்படிங்கிற இது வந்து கான்குரண்ட் டு பிஇடி. ஸோ அது நமக்கு ரெண்டுமே கான்குரண்ட் ஓகேவா. அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அகெயின் இன்டீரியர் ஆப்போசிட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல். ஸோ அகெயின் நமக்கு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக நமக்கு கிடைக்கிது. ஸோ we conclude that AC is parallel to ED. ஓகேவா. இங்கே வந்து டிஇன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிஇன்னே எழுதிக்கோங்க. இடியை அப்படியே கொஞ்சம் மாற்றி டிஇ இந்த இடத்துல நீங்கள் டிஇன்னே எழுதிக்கோங்க டிஇ ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம எழுதணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து நம்ம கான்குரண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அடுத்த பார்ட் வந்து நமக்கு ஏசியும் டிஇயும் பேரலல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு 10th சம்மு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.